FCRA சட்டம் வந்தால் தமிழகம்தான் அதிகம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய விசிக கட்சியைச் சேர்ந்த வன்னி அரசு குற்றம் சாட்டியிருக்கிறார். செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த FCRA என்கின்ற சட்ட திருத்தத்தை எதிர்த்து நாடு முழுக்க கிறிஸ்துவ அமைப்புகள் பெரிய அளவுல போராட்டம், எதிர்ப்பு, ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அதே போல கிறிஸ்துவராக இருந்து கொண்டு பெயர் மாற்றம் செய்து இந்து பேர் உலா வரக்கூடிய பல அரசியல் பிரபலங்களும் இதே போல செய்து கொண்டிருக்கிறார்கள். வன்னி அரசு யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்த போது அவங்க இந்த FCRA சமயத்தில் தான் நினைக்கிறேன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்முடைய நாட்டில் எத்தனை NGOக்கள் இருக்கிறது, எத்தனை மக்கள் தொகை இருக்கிறது என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200-250 பேருக்கு ஒரு NGO இருக்கு. அப்ப கோர்ட்டு கேட்குது, 200-250 பேர், ஒரு 300 பேருக்கு ஒரு NGO இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப கவர்மெண்ட் ஒண்ணுமே செய்யலையா? ஒரு 300 பேருக்கு ஒரு NGOனா அப்ப ஒரு 300 பேருக்கு NGO, கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன? சமூக வளத்துறை, நம்ம மத்திய அரசுடைய சமூக நலத்துறை, அப்புறம் எத்தனையோ நலத்துறைகள்லாம் இருக்கு இல்லையா? மகளிர் நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, பிற்பட்டோர் நலத்துறை, எல்லா நலத்துறையிலும் ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்கு. ஸ்கீமுக்கு பணம் ஃபண்டு அனுப்புறாங்க, நடக்குது, வேலை நடக்குது. அப்போ வாட் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் தீஸ் சோ மச் ஆஃப் NGOs இன் இந்தியா? எதுக்கு இருக்கணும்? இது நீங்க மானிட்டர் பண்றீங்களா? இவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது? பணம் வராம NGO இருக்க முடியுமா? இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் கேட்டது. நம்மளும் இதை யோசிக்கணும். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த FCRA சட்ட திருத்தம் 1976 காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. அதன் பிறகு பல ஓட்டைகள் இருப்பதை கண்டுபிடித்து மோடி அரசு சரி செய்தது. இப்ப திருப்பி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் தான் எதிர்க்கிறாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, FCRA சட்டம் 76 தானே வந்தது. அதுக்கு முன்பு FCRA சட்டமே இல்லை. அதுக்கு முன்பு கிறிஸ்துவ மதம் இருந்தது இல்லையா? இப்ப கிறிஸ்துவ மதம் தோன்றி 2026 வருஷம் ஆச்சா? அப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை வைத்துத்தான் கிறிஸ்துவ மதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய கேள்வி நியாயமா இருக்கா? கரெக்டா நான் கேட்கறது சொல்லுங்க. அது ஒண்ணுதான் இதனுடைய ஆதாரமா? உயிர் நாடியா? அப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் தான் உங்களுடைய நோக்கமா? அதை விட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதுக்கே எவ்வளவு ஹியூ அண்ட் கிரை. இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வரவே கூடாது என்று ஏதாவது இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் வரணும், கிறிஸ்துவர்களுக்கு முஸ்லிமுக்கு வரக்கூடாது சொல்லியிருக்கா? இல்லை. ரெகுலேஷன்ஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கா? இல்லை. எல்லாருக்கும் அதே ரெகுலேஷன் தான். ஒரு ஹிந்து அமைப்புகளும் எதிர்க்கல, இது வரைக்கும் யாருமே எதிர்க்கல. நீங்க மட்டும் எதிர்க்கிறீங்க. இதுல என்னன்னா, தில்லு முள்ளு பண்ண முடியாது. ஃபாரின்லேருந்து பணம் வாங்கி நீ உன்னுடைய மதத்துக்காக செலவு பண்ணலாம். நீ என்ன வாங்குற, என்ன செலவு பண்ற, கணக்கு காமிச்சா போதும். நீ அங்கிருந்து பணத்தை வாங்கி 100 கோடி ரூபாய் வாங்கி ஒரு குறிப்பிட்ட நன்கொடைக்காக சொல்லி வாங்கிட்டு உன் பேர்ல ரப்பர் எஸ்டேட் வாங்க முடியாது, ஒரு சொகுசு பங்களா வாங்க முடியாது, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்க முடியாது, ஆடம்பர கார் வாங்க முடியாது. அந்த பணத்தை வாங்கி ஏதோ ஒரு மாதிரி கணக்கு எழுதி போராட்டக்காரர்களுக்கு கல் எறிவதற்காக கொடுக்க முடியாது. இந்த காக்ரோச் பார்ட்டி மாதிரி இன்னொரு கொசு பார்ட்டி நாளைக்கு ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாமே, அந்த கொசு பார்ட்டிக்கு ஒரு மாசம் போராட்டம் பண்ண ஃபண்ட் பண்ண முடியாது. இதுதான் சொல்லி இருக்கிறதே தவிர, நீ பணத்தை வாங்கி உன்னுடைய மத பிரச்சாரம் பண்றதுக்கோ, உன் மதத்தை பற்றி உயர்வாக பேசுவதற்கோ, சர்ச்சுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ ஒன்னும் யாரும் சொல்ல போறதில்லை. என்ன வேணா பண்ணிக்கோங்க. புதுசா கோயில் கட்டுங்க, இல்ல சர்ச்சு கட்டுங்க, நிறைய புக் பப்ளிஷ் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க, பைபிள் விநியோகம் பண்ணுங்க. அது கணக்கு எழுதுங்க. பைபிளுக்காக, பைபிள் அடிப்பதற்காக, விநியோகம் செய்வதற்காக போடுங்க. உங்க மதத்தை பத்தி நீங்க சொல்ல போறீங்க, உங்க கிறிஸ்துவர்கள் மத்தியில் எதுவும் கிடையாது. அதை தடுக்கல, இந்த சட்டம் தடுக்கல. அதை வைத்து எந்த நோக்கத்துக்காக இந்த பணம் சோர்ஸ் எங்கிருந்து வந்திருக்கிறதோ அங்கேயே சொல்லணும் எந்த நோக்கத்துக்காக. அந்த நோக்கத்தை தாண்டி நீங்க எதுவும் செலவு செய்ய முடியாது. அதே போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 100 கோடி ரூபாய் வந்து 80 கோடி ரூபாய் சம்பளம் என்ற வகையில் செலவு செய்யப்பட்டது. இல்ல, அதை தாண்டி என்ன முடியாது. அதை தாண்டி என்ன நோக்கம் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க? ஒரு சர்ச்சு கட்டுறது, ஒரு பைபிள் விநியோகம் பண்றது, ஒரு NGOங்கிறது ஒரு கல்வி சாலைகள் வச்சு நடத்துறது, இதை தாண்டி வேற என்ன நோக்கம் இருக்கு? அதுதான் அவங்களதான் கேட்கணும், எதிர்க்கவங்க தான் கேட்கணும்.
நீங்க உங்க நோக்கத்துக்கு செலவு பண்ணலாம், கணக்கு எழுதலான்னு இருக்கும்போது ஏன் எதிர்க்கிறீங்க? அப்ப நோக்கம் வந்து இதை பேரை வைத்து தன்னுடைய சுயலாபம் அடைவதற்காக, கொள்ளையடிப்பதற்காக, வேற காரணம் இருக்கிறதுக்காக தான் இப்படி எதிர்க்கிறீங்க. உண்மையான நோக்கம் உன்னுடைய சேவை பணியை தடுக்கல. அதுல குறிப்பா என்ன ஒரே ஒரு விஷயம் சேர்த்து, 2 விஷயம் அதுல இப்ப எதிர்க்கிறதே காரணம். ஒண்ணு, எந்த வகையிலும் இந்த பணம் மத மாற்றத்திற்கு செலவு செய்யப்படக்கூடாது. நீ ஏழை எளிய மக்களுக்கு போய் கல்வி கொடு, வேற ஏதாவது புஸ்தகம் கொடு, மருத்துவ உதவி கொடு, இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் கூட பண்ணு, வீடு கட்டி கொடு, என்ன வேணா பண்ணி கொடு. இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுக்காக நீ மதம் மாறணும் என்று சொல்லி நீ கட்டாயப்படுத்துவேயானால் இட்ஸ் அ வயலேஷன். அதையெல்லாம் செய்வதே இதற்காகத்தானே அப்படிங்கறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அப்புறம் இந்த பணத்தை வச்சு நீ ரப்பர் எஸ்டேட் வாங்கி ஏதோ ஒரு இந்த மாதிரி பண்றாங்க நிறைய, ஏகப்பட்ட கோடிக்கணக்கான. கொடைக்கானல் எஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா சர்ச்சினுடைய பினாமி, சர்ச்சு இந்த மாதிரி வாங்கின பணத்துலாம் இருக்கும். அப்படி அதை ட்ராக் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா that asset will go to the government. இதுக்கு முன்னால அப்படி கிடையாது. யாருக்கு போகுங்கிறீங்க நீங்க? கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஆனா இவரு லாசரஸ் என்ன சொல்றாரு, மோகன் சி லாசரஸ் என்ன சொல்றாருன்னா, அது RSS சேர்ந்தவர்கள் இந்து முன்னணியை சேர்ந்தவர்களுக்கு போய் சேர்ந்துரும்னு பிரச்சனை. எப்படி போகும்? அரசாங்கத்துக்கு தான் போகும். ஒரு கால RSSஓ இந்து முன்னணி அதனுடைய துணை அமைப்புகளோ இதே போல NGO ஆரம்பித்து அவர்கள் இதே போல முறைகேடாக செயல்படுவார்களே ஆனால் சட்டம் தன் கடமையை செய்து அந்த சொத்தும் கவர்மெண்ட் தான் போய் சேரும். இப்ப இதான் உனக்கு அடி விழறதே. சொத்து போச்சுன்னா என்ன பண்றது? சொத்துக்கு தான் இவங்க எல்லாம் பண்றான். இயேசு கிறிஸ்து ஒரு பிராண்டு. அந்த பிராண்டை காட்டி காட்டி பிசினஸ் பண்றான். அந்த பிசினஸ்ல வரக்கூடிய லாபத்தை பங்கு எடுத்துக்கிறாங்க, பங்கு தந்தை. இவங்க வேற எதுவும் இல்லை. பிசினஸ் அடி விழுந்துரும். நீங்க அந்த ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் வரவே இல்லை, ஒரு மலையாள டப்பிங் படம். அழகா காமிச்சிருக்காங்க. அப்படியே கோடி கோடியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே போவான். டிரான்ஸ் தமிழ்ல கூட வந்தது இல்லையா? தமிழ்ல என்ன வந்தது? மொழிபெயர்ப்பு வந்தது. மொழிபெயர்ப்பு வந்தது. டப்பிங் நிலை மறந்தவன் நினைக்கிறேன். நிலை மறந்தவன் அதுல பார்த்தா ஒரு சாம்பிளா அதுல காமிச்சிருப்பாங்க. அப்ப ஒரே ஒரு பாதிரியார், இப்ப இவரே ஒண்ணுமில்லாம இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா பல 100 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியா இருக்கான்னு. எங்க இருந்த 100 கோடி ரூபாய் சொத்து வந்தது? கேள்வி வருது. எப்படி வந்தது? நீ சேவைக்கா வாங்கி சேவைக்கு செலவு பண்ண உனக்கு எப்படி சொத்து சேரும்? இதெல்லாம் கேள்வி வருகிறது அல்லவா? இப்போ ஒரு ஸ்கூல் நடத்துற, ஸ்கூலுக்காக வாங்குற, ஸ்கூல் நடத்துற, ஸ்கூல் வளர்ந்துட்டு இருக்கு. நீ சாதாரணமா தானே இருக்கணும். நீ வளர்ந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப ஸ்கூல் பேரை சொல்லி நீ உனக்கு மடைமாற்றம் செய்து கொள்கிறாய். இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா மடைமாற்றம் செய்யப்பட்ட பணம் எங்கே போனதோ அந்த பணத்தை முழுக்க கவர்மெண்ட் எல்லாம் எடுத்துருவோம், சீஸ் பண்ணிடுவோம். இதுதான் சட்டத்துல இருக்கு. அதனால இப்ப தில்லு முள்ளு பண்ணக்கூடியவர்கள், டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இல்லாதவர்கள், அக்கௌண்டபிலிட்டி கணக்கு ஒழுங்கா காட்ட முடியாதவர்கள், இவர்கள் தான் இந்த FCRA சட்டத்தை எதிர்ப்பார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக சர்ச்சைகள் இருக்கக்கூடியது தென்னிந்தியால தான் அதிகமா இருக்கு. ஆமா, அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர் இந்த நாட்டு விட்டு போகும்போது பல ப்ராப்பர்ட்டி லீஸுக்கு விட்டு போயிருந்தாங்க. 100கணக்கான ஏக்கர் சர்ச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப போகும்போது என்ன பண்ணா, அப்போ உள்ள அரசாங்கம் ஒரு உஷாரா இல்லை. அதுல யாருக்கு சேர்ந்தது? வெள்ளைக்காரருக்கு விழுந்தாங்க வச்சுக்கொண்டு கொடுத்துட்டான். அப்போ வட இந்தியாவில் உள்ள எல்லாமே சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு சொந்தமானது. தென்னிந்தியா முழுக்க சர்ச் ஆஃப் CSI, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, இதுக்கு சொந்தமானது. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் கவர்மெண்ட்டுக்கு போகணும். பை டிஃபால்ட் அப்படிதான் போயிருக்கணும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஆமா. அப்போ நேரு அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்காத காரணத்தினால, பேசாம இருந்த காரணத்தினால இம்மிடியட்டா அவங்க இந்த மாதிரி CSI என்று இங்க ஏற்படுத்தினாங்க, CNI இங்க ஏற்படுத்தினாங்க. அதுக்கெல்லாம் மாத்திட்டாங்க. அப்படிதான் பல 1000 கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் வந்தது. இப்போ புதுசா இன்னும் சொத்து சேர்க்கிறான். ஏன் சண்டை வருது? CSI டோசிஸ்ல போனீங்கன்னா அடுத்த வரவனுக்கு என்ன சண்டை, விட்டு குத்து கொலை வரைக்கும் ஏன் போகுது? சொத்து தகராறு. அப்ப ஜீசஸை வைத்துக்கொண்டு இவர்கள் சுகபோக வாழ்க்கை அனுபவிப்பதற்காக ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். பிராண்ட் ஜீசஸ், சர்வீஸ் அது ஆக்டிவிட்டி என்று காண்பிக்கப்படுகிறது. அதற்காக பணம் வருகிறது. அந்த பணத்தை மடைமாற்றம் செய்து இவங்களுக்கு வசதி ஏற்படுத்திக்கிறாங்க. இது இனிமேல் நடத்த முடியாது. இதுதான் பிரச்சனை. உண்மையிலே இவங்க சர்ச்சை நடத்துறதுக்கு தேவையான பணம் தசம பாகம் என்று சொல்ல, மீனவர்கள் போய் மீன் பிடிச்சான 10 கூட மீன் ஒரு கூடை கொண்டு போய் சர்ச்சு கொடுத்துருவாங்க. அப்ப எத்தனை 1000 கோடி வரும் சர்ச்சு? யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண மனிதர்கள், ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் தன்னுடைய சம்பாதத்துல தினசரி, வாரம், மாசம் 10 ரூபாய் போய் சர்ச்சு கொடுத்துறான். அதுவே போதுமே. அப்புறம் எதுக்கு ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் எதிர்பார்க்கிற?
இங்க யாரோ ஒரு இடத்துல ஒரு எலும்பு தொழுமா இருக்க ஒரு குழந்தைய 4 குழந்தைங்களை பிச்சை போய் காமிச்சு பிச்சை எடுத்து அந்த காசை கொண்டு வந்து அதை மடைமாற்றம் செய்து தன்னுடைய சொந்த வாழ்க்கை சுபகோபத்துக்காக பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டில வந்து சொல்றான் இல்லையா, கல்வியை கொடுத்து கிறிஸ்துவம், பிச்சை எடுத்து வாங்கி கல்வி கொடுத்தியா நீ? அப்ப தொண்டு செய்வது கிறிஸ்துவம், இதே வன்னியரசு பேசினார். அப்ப வெளிநாட்டுல போய் பிச்சை எடுத்து வந்து பண்ணீங்களா? அப்படிதானே பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை நாளா. அப்ப நீங்க பாருங்க, இத்தனை இந்த எஃப்சிஆர்ஏ கேன்சலேஷன் அந்த இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இதுபடி சரியாக கணக்காட்ட முடியாமல் கேன்சல் ஆனக்கூடிய என்ஜிஓக்கள்ல அகில இந்தியாவில் முதலிடம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்று சொன்னால், தில்லு முள்ளுள்ள முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு. கிறிஸ்துவ தில்லுமுல்லுல, தில்லுமுல்லுன்னா கரெக்டா சொல்லணும். அப்ப தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் எதுவுமே நடக்கலையா? ஒன்லி இது மூலம் நடந்திருக்க துண்டெல்லாம் என்ஜிஓக்கள் மூலமா தான் நடந்திருக்கு. அரசு செலவழித்த பணம் எங்கே போகிறது கேள்வி வருது இல்லையா? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இதே வன்னியரசு சொல்றாரு இல்லையா, இந்த எஃப்சிஆர்ஏ மூலமாக இந்த எஃப்சிஆர் சட்டமே வரலான்னு வச்சுக்கலாம், இல்ல இதை பத்தி விட்டுருவோம். இத்தனை பாதிப்பு தமிழகத்துக்கு என்று சொன்னால் எவ்வளவு பணம் தமிழ்நாட்டுக்கு இந்த எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கண்ட்ரி கான்ட்ரிபியூஷன் வந்து கொண்டிருக்கிறது. அது எந்தெந்த ப்ராஜெக்டுக்கு அந்த பணம் போகுது, அந்த போறது என்னென்ன ப்ராஜெக்டுக்கு போகுது, அந்த ப்ராஜெக்ட்ல பெனிஃபிஷரிஸ் யார் யார், என்ன செக்மெண்ட்டுக்கு போகுது, அந்த செக்மெண்ட்ல இந்த ஃபண்டு வந்து இந்த மாதிரி பெனிஃபிஷரிக்கு இந்த ப்ராஜெக்ட்னால என்னென்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, இதெல்லாம் நீ சொல்லுவியா? இதெல்லாம் சொல்லிட்டு தமிழகத்துக்கு பாதிப்பு என்று வன்னியர் சொல்லுவாரேயானால் அந்த நேர்மையை நம்ம பாராட்டலாம். வெறும் நம்பர் இத்தனை என்ஜிஓக்கள் வந்து பாதிக்கப்படுகின்றன என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, அப்ப நீ மதமாற்றத்தை ஆதரிக்கிறியா அல்லது தில்முள்ளு ஆதரிக்கிற? ரெண்டுல ஏதோ ஒண்ணு. எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் என்பது ரெண்டே தான், தில்லுமுல்லை எதிர்க்கிறது, மதமாற்றத்தை எதிர்க்கிறது. இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது வன்னி அரசா இருந்தாலும் சரி, தமிழக முதல்வர் விஜயாக இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் ரெண்டா தான் இருக்க முடியும். ஒண்ணு, இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் மூலமாக தேசத்தை ஒரு ஃபாரின் ஃபண்ட் மூலம் தேசத்தை டீஸ்டெபிலைஸ் பண்ணுவதற்காக இந்த ஃபண்டு செலவாகக்கூடாது. அதான் இந்த நோக்கமே. இந்த ஆட்சி சட்டமன்றத்திலேயே அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன அர்த்தம்னா, ஒன்னா அவங்க இந்த தேசத்தை சீர்குலைய செய்யக்கூடிய வெளிநாட்டு நிதியை ஊக்குவிக்க நினைக்கிறார்கள், அது உண்மையா இருக்கணும். இல்லாட்டி எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் என்னங்கிறத தெளிவா புரிந்து கொள்ளாதவர்களா இருக்கணும். ரெண்டுல எதுவா இருந்தாலும் இவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு தகுதியற்றவர்கள். ஒரு சட்டத்தை தெரியாம எதிர்க்க கூடாது இல்லையா? தெரிஞ்சும் எதிர்க்கிறார்கள் யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்திற்கு ஒரு அக்னி பரீட்சை போல யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு சட்ட திருத்தமாக அமைந்திருக்கிறது. அதுதான்.